ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இன்று ஒரு தகவல் இந்த ப்ரோக்ராமில் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி இந்த நாள் அமையப்போகுது, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லிடுறேன். இதில் 6 கார்டுகள் இருக்குது. ஓகேங்களா? நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6. ஓகேங்களா? இங்கே 6 கார்டு வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு எந்த நம்பர் உங்களுக்கு சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த நம்பர் வரும்போது நான் என்ன ரீட் பண்ணுறனோ அதுதான் உங்களுக்கான அந்த கைடன்ஸ். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த நம்பர் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 2 நிமிஷம் மூச்சை வாட்ச் பண்ணுங்கள். கண்களை மூடி அப்படியே ப்ரீத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த நம்பரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வாங்க ரீடிங் பார்க்கலாம். இப்போ நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, நம்பர் 1 சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி உங்களுக்கு அதாவது நீங்கள் ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஸோ உங்களோட நம்பர்கிட்ட கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன், அவங்கக்கிட்டேருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் உங்களை நோக்கி வருது. ஸோ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த ப்ரப்போசல் இன்றைக்கி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ யாராவது இப்போ நீங்கள் பார்க்குறது லவ்வர்ஸாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஏதாவது மேரேஜ் அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட அந்த பர்சன்கிட்டேருந்து ஒரு பாசிட்டிவான விஷயம், அவங்கக்கிட்டேருந்து ஒரு ப்ரப்போசல் வரப்போகுது. நியூ பிகினிங்ஸ். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். நம்பர் 2 சூஸ் பண்ணவங்க தொடர்ந்து நீங்கள் உங்களோட அதாவது ஃபைனான்ஸ்க்காக, உங்களோட இன்கம்காக சில முயற்சிகள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் அதுக்கான ஸ்டெப்ஸ்க்காக, அந்த ஃபைனான்ஸ்க்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஓகேவா? அதாவது உங்களோட வேலையில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் ஃபோக்கஸிங்காக இருக்கீங்க. கண்டிப்பாக அதில் உங்களுக்கான அந்த இன்கம் சோர்ஸ் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட உறவுகளில், அதாவது இதை பார்க்குறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இல்லைனா லவர்ஸ் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோட பர்சன் உங்களோட எக்ஸ் பர்சன் உங்களை விட்டு கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த உறவுகள் ரீதியான அந்த விஷயத்தில் அவங்க உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டா மாதிரி இருக்குது. அதுக்கான முடிவுகளை அவங்க ஏதோ ஒரு சில விஷயங்களில் அவங்க ஸ்டெப் எடுத்துட்டாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் பி கேர்ஃபுல். சரி, அடுத்தது நம்பர் 4 இந்த கார்டு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக புதிய முயற்சியை ஸ்டார்ட் பண்ணி அதில் நீங்கள் ஆக்ஷன் எடுத்துட்டீங்க. இந்த ஆக்ஷன் எடுத்தது நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போகிற வழி ஓகே தான், கரெக்ட் தான். ஓகேவா? நீங்கள் முயற்சிகள் செஞ்சிங்கன்னா நீங்கள் இப்போ இது ஃபைனான்ஸ்க்காக இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட லைஃப்காக இருக்கலாம், லைஃப் பார்ட்னருக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, கேரியர் ஜாபுக்காக இருக்கிறதா இருந்தாலும் சரி. ஓகேவா? ஒரு எக்ஸாமினேஷனுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். முயற்சிகள் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது நம்பர் 5 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைனான்ஸ்க்காக யூனிவர்ஸ் உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க கைஸ். நீங்கள் அந்த ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த ஃபைனான்சியல் ஸ்ட்ரகிள் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த சைனை கவனிங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு சிலருக்கு நீங்கள் உங்களுக்கு 5 சக்ராஸ் இம்பேலன்ஸில் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஃபைனான்ஸ்க்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கொடுக்குற அந்த பிளஸ்ஸிங்ஸ் கவனிக்க மாட்டுறீங்க நீங்கள்.
ஓகேவா? ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. உங்களுக்கான நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, அதை கவனிக்க சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது நம்பர் 6 இதை சூஸ் பண்ணவங்களுக்கு இப்போ வந்து ரைட் நவ் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அதாவது இது வந்து குட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டேன், இது வந்து கர்மா ரிலேட்டடாக இருக்குது. ஓகேங்களா? இந்த நாள் இதை பார்க்குறவங்க நீங்கள் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி அந்த மாதிரியான எந்த முடிவுகளும் நீங்கள் எடுக்காதீங்க. கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களோட அந்த ஸ்ட்ரகிளில் வந்து இன்றைக்கி டே வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு கடினமாக இருக்கும். அதனால் பார்த்து முடிவு பண்ணுங்கள். முக்கியமான முடிவுகளை கொஞ்சம் ஒத்தி வைங்க. ஓகேவா? சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி வந்து டெய்லியுமே ஒரு கார்ட் ரீடிங் நான் தரப்போகிறேன். இது வந்து இன்று ஒரு தகவல் அப்படிங்கிற அந்த தலைப்பில் நம்மளோட யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குற கைடன்ஸ். ஓகேவா? சில முடிவுகள் நீங்கள் எடுக்கிறீங்க, அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாமா, அது சக்ஸஸ் கொடுக்குமா, சில விஷயங்கள் உங்களை அலர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அதிலேருந்து நீங்கள் வந்து எப்படி உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுமோ பாதுகாத்துக்கணுமோ நீங்கள் செஞ்சுக்கோங்க. யாருக்காவது வந்து ஒரு பர்சனல் ரீடிங் வேணும், அவேர்னஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? யாருக்காவது ஹீலிங் தேவைப்படுது, சக்ராஸ் ஹீலிங், ஆரா ஹீலிங் தேவைப்படுது, ஹெல்த் வைஸ் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்ருக்கீங்க, நிறைய ஹில்னஸ் ப்ராப்ளம் ஓடிட்டுருக்கு, மணி ரிலேட்டட் பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெக்கி ஹீலிங் இருக்குது, ஃப்ளவர் தெரப்பி இருக்குது, பண்ணிக்கோங்க. சரி, நம்மளோட இந்த சேனலை வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, அகைன் தேங்க் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க கைஸ். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். குருச்சரணம். காட் பிளஸ் யூ.